ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நம்மளோட சேனலில் இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அது நல்லா சூடாயிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயுமே நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 2 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நான் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது தண்ணியில் போடாதீங்க. பிகாஸ் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு அதை எடுத்து ஆயிலில் போடும்போது ரொம்ப வந்து தெறிக்கும் ஆயிலெல்லாம். இப்போ இதில் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், தூளுப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முக்கியமாக இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யும்போது கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா கூட உருளைக்கிழங்கு எல்லாமே பாத்திரத்தில் வந்து ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ பக்கத்துலேயே இருந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சால்ட்டு, மஞ்சள் தூள் இது மட்டுமே சேர்த்து கூட பண்ணலாம், எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம. அப்படி இல்லைனா மிளகாய் தூள் மட்டும் சேர்க்கலாம். அப்படியும் இல்லைனா மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைனா மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் இப்படியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலாம். எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி இலைகளை கொஞ்சமாக தூவி விட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த ஃப்ரையை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.